ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல சூடான சாதம், பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து 4ஆக கட் பண்ணி கீறி அதை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதில் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து புதினா, ஒரு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு புளி ஒரு 2 சோள அளவு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் 4ஆக கட் பண்ணி. இப்போ இந்த கேப்புக்குள்ள நம்ம இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி விடுங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவாக தான் கிடச்சிது. நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவா இருந்தால் கூட எடுத்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் கிடச்சிது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாம். அப்புறம் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிச்சதும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா மிச்சம் இருக்கும், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இதில் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால பச்சை வாசனையெல்லாம் அவ்வளோ இருக்காது. அதனால சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து இப்போ கத்திரிக்காயும் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நான் பிரியாணிக்கு தான் செய்கிறேன். இப்போ உப்பு நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இப்போ கிரேவியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது குழம்புல. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விடுங்க போதும். 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்குனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு கட்டி வெல்லம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த குழம்பு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.